ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான நெத்திலி மீன் குழம்பு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து நான் பெரிய வெங்காயமாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறேன். அதையுமே இதில் கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, 4 மீடியம் சைஸ் தக்காளி பழம் அரைச்சி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும், நான் வந்து காரத்துக்கு ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதில் வந்து 3 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 2 லெமன் சைஸ்க்கு வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த புளி தண்ணியுமே இதில் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சமாக வந்து நார்மல் தண்ணியுமே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கொதித்து வரும். ஸோ இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து அந்த கழுவி வச்சுருக்க நம்ம நெத்திலி மீனையுமே இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். மீனும் வெந்துடும். ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு சாப்பாட்டோடு சாப்பிடும்போது நெத்திலி மீனுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.